மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை மைதானத்தில் கலைஞர் ஏறுதல் அரங்கத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு முதல்வரின் பிறந்த நாளை ஒட்டி கிட்டத்தட்ட வாரந்தோறும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வடக்கு, மேற்கு, மேலூர், உசிலம்பட்டி என ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வரும் நிலையில் நேற்றைய தினம் மேலூர் தொகுதி சார்பாக கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியான காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டில் அப்பகுதியில் மாடுபிடி வீரர் மகேஷ் பாண்டி என்பவர் கிட்டத்தட்ட 22 வயதான மகேஷ் பாண்டி என்பவர் மாடு நெஞ்சில் குத்தியதில் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக கொண்டு செல்லப்பட்டார். கொண்டு செல்லப்பட்ட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் அவரது உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த உடலை வாங்காமல் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏனென்றால் தொடர்ந்து இந்த கோரிப்பாளையம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக எண்ணற்ற வாகனங்கள் சென்றோரும் போக்குவரத்து மிகுந்த பகுதியில் திடீரென இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரமாக பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அங்கு காவல்துறை உடனடியாக அவரை கலந்து செல்லும்படி கூறினார். அவர் கலந்து செல்ல மறுக்கவே உடனடியாக அவர்களை கைது செய்யும் நிலையில் ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்த நிலையில் அவர்களை கைது செய்யும் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் சிறு காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறை வாகனம் மீது கல்கொலை கொண்டு வீசும் நிலை ஏற்பட்டது. இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது போக்குவரத்தான சீரழிந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.